குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க மேபலக்கா. யூ ஆர் சோசன், யூ ஆர் ஸ்பெஷல். ஓகே, இன்னைக்கு எத்தனாவது நாள் விபிஎஸ்? டே 4. எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? உங்களை பார்க்க தெரியுது நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு. நாங்களும் உங்களோட ரொம்ப சந்தோஷமா அந்த விபிஎஸ் அட்டென்ட் பண்றோம். ஓகே, நேத்து எல்லாம் நிறைய பேர் உங்க ஒர்க் ஷீட் அனுப்பிச்சிருந்தீங்க. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு நீங்க உங்களோட ஒர்க் ஷீட் அனுப்பிச்சு விடுங்க. உங்க எல்லாருக்கும் பரிசு காத்துட்டு இருக்கு. ஓகே பட்டூஸ், இன்னைக்கு டே 4. இன்னைக்கு உள்ள தீம் என்னன்னு பாத்துடலாமா? சிறுவர்களாகிய நீங்கள் விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹே சில்ட்ரன், சிங்கிங் செஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா சூப்பரா நீங்க ஆக்ஷன் பண்றீங்கல்ல. இன்னைக்கு கூட ஒரு செல்லமான ஒரு சாங்கோட நம்ம இன்னைக்கு சிங்கிங் செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க போலாம். வெல்கம் பேக். தம்பி தங்கச்சிங்களா, நல்லா இருக்கீங்களா? நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்குல்ல. அது மட்டும் இல்லை, சில நேரம் நம்மளை செல்லமாக கூப்பிடுறதுக்கு செல்ல பேர் கூட வேற இருக்கும்ல. ஆனால் நம்ம எல்லாருக்கும் பொதுவாக ஒரு பேர் இருக்குது. அது என்னன்றதை பார்ப்போமா? இன்னைக்கு பாட்டில் அதுதான் நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறோம். கவனிக்கலாமா அந்த பாட்டை? ரெடி ஆயிட்டீங்களா? சொல்லலாமா? சின்ன தம்பி சொல்வாயா, உன் பெயர் என்ன சொல்வாயா? சொல்லிடுவேன் என் பெயரை, இயேசுவின் செல்ல பிள்ளை என்று. சின்ன தங்கை சொல்வாயா, உன் பெயர் என்ன சொல்வாயா? சொல்லிடுவேன் என் பெயரை, இயேசுவின் செல்ல பிள்ளை என்று. குட்டீஸ், தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சிருச்சா? செல்ல பிள்ளைன்னு தானே? எல்லாம் தட்டிப்போமா. ஏசாமி நமக்கு ஒரு நல்ல பேர் வச்சிருக்காரு, செல்ல பிள்ளைன்னு. இயேசுவின் செல்ல பிள்ளைகள். ரெடி ஆயிட்டீங்களா நீங்களும் பாடுறதுக்கு? ரைட். சின்ன தம்பி சொல்வாயா, உன் பெயர் என்ன சொல்வாயா? சொல்லிடுவேன் என் பெயரை, இயேசுவின் செல்ல பிள்ளை என்று. சின்ன தங்கை சொல்வாயா, உன் பெயர் என்ன சொல்வாயா? சொல்லிடுவேன் என் பெயரை, இயேசுவின் செல்ல பிள்ளை என்று. ஓகே குட்டீஸ், நீங்க எல்லாம் ஏசாமியுடைய செல்ல பிள்ளைங்க. அப்படியே இருக்கணும், சரியா? கிட்ஸ், சிங்கிங் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். நீங்களே இப்ப ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணுவீங்களா? நம்ம தொப்பி அண்ணா வர போறாங்க. அவங்கள வெல்கம் பண்ணலாமா? ஹாய் தம்பி தங்கச்சி, சந்தோஷமா இருக்கீங்களா? நம்ம 2-3 நாளா கேட்டுட்டு இருக்கோம்ல, யூ ஆர் சோசன், யூ ஆர் ஸ்பெஷல் அப்படின்னு. இன்னைக்கு கூட நம்ம என்ன பாட்டு கேட்டோம்? நம்ம எல்லாம் ஏசாமியோட செல்ல பிள்ளைங்க அப்படின்னு பார்த்தோம்ல பாட்டுல. ஆமா தம்பி தங்கச்சி, இது சம்பந்தமா ஒரு மேஜிக் பார்க்கலாமா? இங்க பாருங்க, என்கிட்ட இங்க ஒரு ஜார் இருக்கு. இங்க ஒரு கிளாஸ்ல என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. இப்போ இந்த தண்ணி தான் கடவுள் நம்மளை ட்ரீட் பண்ற விதம்னு வச்சுக்கோங்களேன். நம்மள ஸ்பெஷலா, நம்மள சோசனா அவர் ட்ரீட் பண்றாரு. ஆனா கடவுள் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணாலும் பாருங்க, இந்த ஜார் தான் நம்பன்னு வச்சுக்கலாம். நான் என்ன பண்றேன், கடவுள் நம்மளை ட்ரீட் பண்ற விதம் ஸ்பெஷலா, சோசனா அப்படின்னு நான் இந்த ஜாருக்குள்ள ஊத்திட்டேன் இவ்வளவு தண்ணியையும். ஆனா நம்ம கடவுளோட வழியில நடக்கலன்னா, கடவுளுக்கு பிடிச்ச பிள்ளைங்களா நம்ம இல்லைன்னா என்ன ஆயிடும் தெரியுமா? கடவுள் கொடுத்த வல்லமை எதுவுமே நம்மளுக்கு உபயோகமே இல்லாம போயிடும். பாருங்க, நான் எவ்வளவு ஊத்துனாலும் ஒண்ணுமே வெளியே வராது. இந்த கப்புக்குள்ள இவ்வளவு நான் ஊத்துன தண்ணி என்னாச்சு? எதுவுமே காணோம். இந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில கடவுள் நம்மள சோசன், நம்மள ஸ்பெஷல் அப்படின்றாரு. ஆனா எதுவுமே வெளியே நம்மளை வெளிப்படுத்த முடியாது. ஆனா நான் கடவுளோட வழியில தான் நடப்பேன், நான் கடவுள் சொல்ற மாதிரி எல்லாமே நடந்துப்பேன் அப்படின்னு சொன்னா பாருங்க, அதே கப்ல இருந்து கடவுளை நம்ம மூலியமா எல்லா வல்லமையும் வெளிப்படுத்த கடவுளால முடியும். இன்னையில இருந்து நம்ம ஒரு முடிவு எடுத்துப்போமா? கடவுளோட வழியில தான் நான் நடப்பேன், கடவுள் என்ன அவ்வளோ ஸ்பெஷலா வச்சிருக்காரு, அதுக்கு ஏற்ற மாதிரி நான் நடப்பேன் அப்படின்னு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போமா? சரி,
இன்னொரு மேஜிக்கை பார்ப்போம். இங்க இருக்குல்ல இந்த ஸ்டாண்டு பாருங்க. இந்த ஸ்டாண்ட் நான் இதை வெளியே எடுத்துடுறேன். எடுத்தா என்ன இருக்கு? இங்க ஒரு கப் இருக்கு. கப்புக்குள்ள என்ன இருக்கு? ஒரு துணி இருக்கு. இதுதான் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். கடவுள் நம்மளுக்கு பணம் கொடுத்துருக்காரு, நிறைய கொடுத்துருக்காரு, தாளந்து கொடுத்துருக்காரு, எல்லாமே. இது எல்லாமே நான் எனக்குன்னே வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது எதுவுமே நிறைவேறாமே போயிடும். ஆனா கடவுள் கொடுத்த இந்த தாளந்து எல்லாத்தையுமே நான் எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இங்க பாருங்க, இந்த துணியை நான் எடுத்துடுறேன், எடுத்து இங்க ஓரமா வச்சிடுறேன். பாருங்க, இந்த இங்க ஒரு ஹோல் இருக்குல்ல, இந்த ஹோல்குள்ள நான் போட்டுறேன். இப்போ நான் இது போட்டேன்னா என்ன ஆயிடுச்சு? நான் மற்றவங்க கிட்ட கொடுத்துட்டேன். கடவுள் கொடுத்த காசு, கடவுள் கொடுத்த அறிவு எல்லாத்தையுமே நான் மற்றவங்க கிட்ட கொடுத்துட்டேன்னா என்ன ஆயிடும்? இப்போ என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. ஆனா நீங்க கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்? நான் திரும்ப க்ளோஸ் பண்றேன். கடவுள் என்ன பண்ணுவாரு? உங்களை வச்சு இன்னும் கிரிய செய்வாரு. நீங்க உங்ககிட்ட கொடுத்ததை நீங்க மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தானே யூஸ் பண்ணீங்க. பாருங்க, திரும்ப உங்களோட ஸ்ட்ரென்த்தை கடவுள் ரினியூ பண்ணுவாரு. 3 நாளா சூப்பரா நம்ம கிராஃப்ட் ஒர்க் கத்துக்கிட்டோம்ல. நேத்து கூட நீங்க கலரிங் சூப்பரா பண்ணீங்கல்ல. இன்னைக்கு கூட ஒரு புது விதமான கிராஃப்ட் ஒர்க்கோட நம்ம கிறிஸ்டியக்கா வெயிட் பண்றாங்க. வாங்க போய் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு yet another கிராஃப்ட் செஷன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? யூனிட்டி டால்ஸ் பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அவ்வளோ பொருட்கள் தேவையே இல்லை, இதுக்கு சிம்பிள் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? ஒரு A4 ஷீட் இல்லாட்டி சார்ட் பேப்பர் எது உங்க வீட்டில் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி சைஸ்ல ஒரு A4 ஷீட்டோட ஹாஃப் இது வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது இங்க வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பென்சில் அண்ட் ஸ்கெட்ச் பென். பென்சில் எதுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா நான் ஸ்கெட்ச் வரைய போறது வந்து பென்சில்ல. அதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஸ்கெட்சிங் அண்ட் பியூட்டிஃபிகேஷனுக்கு வந்து ஸ்கெட்ச் பென்ஸ் நான் எங்க சைட்ல வச்சிருக்கேன். அடுத்த பொருள் என்னன்னா, நம்மளுக்கு சிசர் கண்டிப்பா தேவை. ஸோ அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி A4 ஷீட் எடுத்துக்கோங்க. ஹாஃபா மடக்கிக்கோங்க. க்ரீஸ் நல்லா போட்டுக்கோங்க, இதான் முக்கியம் நம்மளுக்கு. ஓகே, ஸோ ஹாஃப் பண்ணிட்டேன். மறுபடியும் அது வந்து ஹாஃப் பண்ணிக்கோங்க, மறுபடியும் க்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்படி. ஓகேங்களா? ஸோ இது மறுபடியும் நான் வந்து ஹாஃப் பண்றேன். ஸோ இது வந்து நீங்க வந்து ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி வரணும். ஸோ இது பண்ணதுக்கு அப்புறம் இப்படி வருதான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் இது மறுபடியும் நான் வந்து மடக்கி வைக்க போறேன். ஸோ இது மேலதான் நம்ம இப்போ வந்து டிராயிங் பண்ண போறோம். நாம இப்போ எல்லாம் மடக்கி வச்சிட்டோம். ஸோ வந்து ஃபேன் ஃபோல்ட் பண்ணி வச்சோம் நம்ம இப்போ. ஸோ இப்போ இது ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி வந்து நிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த இதுல இப்போ நான் கம்பைன் பண்ணேன்னா பாத்தீங்கன்னா அழகா வந்துருச்சு ஒரே பேப்பர்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா அழகா இருக்கும். ஸோ இதை எடுத்துட்டு நம்ம இப்போ இதுல என்ன வரைய போறோம்? பென்சில் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டிக் ஃபிகர் வரைய போறோம். ஸோ ஸ்டிக் ஃபிகர் என்னெல்லாம் இருக்கும்? ஹெட் வரைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாடி. ஸோ கழுத்து, கை வரைஞ்சிட்டேன் நான். பர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு ஏத்த இது டிசைன் ஸ்டைல்ல வரைஞ்சுக்கோங்க. கால். ஓகே, முடிச்சிட்டீங்களா? ஓகே. ஸோ இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சைடு கையு காலு தவிர எல்லா பாகமுமே நம்ம வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ண போறோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு அதை காட்ட போறேன். ஓகேங்களா? இந்த சைடு நான் இப்போ இது பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென்ல நான் மார்க் பண்ண போறேன். இந்த சைடு நம்ம வந்து தொடவே போறது இல்லை, அப்படியே விட போறோம். ஓகேங்களா? ஸோ மற்ற செக்ஷன்ல நம்ம இதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ சிசரை எடுத்துக்கோங்க. பொறுமையா நம்ம இப்போ வரைஞ்சு வச்சிருக்கிற ஸ்டிக் ஃபிகருக்கு சுத்தி நம்ம வந்து இப்போ கட் பண்ண போறோம். ஓகே, ஸோ எல்லாமே நம்ம இப்போ வரைஞ்சிருக்கிற சுத்தி இந்த மாதிரி கட் பண்ண போறோம். ஸோ இந்த பார்ட் நான் ஒண்ணுமே பண்ண போறது இல்லை, நீங்க பாத்தீங்கன்னா. ஸோ அதுக்கு சுத்தி நம்ம வந்து இந்த மாதிரி பொறுமையா கட் பண்ண போறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் காலு. அகெயின் நான் இந்த செக்ஷன் நான் வந்து கட் பண்ணல. ஓகே, ஸோ அதுக்கு கீழே இருக்கிற பாகம். ஓகே, பண்ணி முடிச்சிட்டேன். அதே மாதிரி இந்த சைட் கால் பகுதி மேல இருக்கிற செக்ஷன் நான் கட் பண்றேன். அதே மாதிரி மேல.
ஓகே, நெக்ஸ்ட் கை. ஓகே, அதுவும் முடிஞ்சிருச்சு. ஃபைனல் பார்ட் வந்து இது கழுத்து இருக்கிற பகுதி, அதுவும் நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு ஏத்த டிசைன்ல பெர்ஃபெக்டா வரணும்னு இல்லை, நீங்க பண்றது தான் முக்கியம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு ஸ்டிக் ஃபிகர் வந்திருக்கணும். ஸோ இப்போ இது நான் ஓப்பன் பண்ணேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரிங் யூனிட்டி டால்ஸ் உங்களுக்கு வரணும். அழகா இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எல்லாம் ஒன்னா கம்பைன் ஆயிடணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நீங்க வந்து பியூட்டிஃபிகேஷன் பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு அவுட்லைன் பண்ண போறேன். ஏன்னா இது சரியா தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் இதுக்கு வந்து இப்போ நீங்க பார்த்த மாதிரி நான் இதுக்கு வந்து ஒரு அவுட்லைன் பிளாக் ஸ்கெட்ச்ல கொடுக்க போறேன். நீங்க என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் பிளாக்ல இப்போ கொடுக்க போறேன். ஓகே, நீங்க வேற வேற கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் வந்து இப்போ இது வாய்க்கு நான் இந்த கலர் யூஸ் பண்ண போறேன். ஓகே, ஹாப்பி சைல்ட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்க எல்லா இதுலயுமே இப்போ நான் ஒரே ஒரு ஸ்டிக் ஃபிகருக்கு தான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி நூறுத்து வச்சுட்டு நீங்க எல்லா ஸ்டிக் ஃபிகர்ஸுக்கும் நீங்க எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வேணுமோ அதே மாதிரி நீங்க எல்லா ஸ்டிக் ஃபிகர்ஸ்க்குமே நீங்க வந்து யூனிட்டி டால்ஸ்க்கு நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? இது நான் இப்போ பண்ணி முடிச்சுட்டு நான் ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன். ஓகே, நான் இப்போ வந்து எல்லாமே பண்ணி முடிச்சுட்டேன். எல்லா ஸ்டிக் ஃபிகர்ஸ்க்குமே நான் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன். பாருங்க, இது வந்து நான் இப்படி பண்ணியிருக்கேன். நீங்க கலர்ஃபுல்லா இதுக்குள்ள வந்து நான் பெருசா சிம்பிளா பண்ணியிருக்கேன். நீங்க வந்து இதுக்குள்ள கலர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கிரையான்ஸ் வச்சு யூஸ் பண்ணி கலர்ஃபுல்லா பண்ணலாம் நீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்க ரூம்ல நீங்க வேணா ஸ்டிக் பண்ணிக்கலாம், இல்ல ஹேங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு த்ரெட் வச்சு இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எதுக்கு பண்ணிருக்கோம்னு தெரியுமா? ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டிக் ஃபிகர் டினோட்ஸ் யூ. இது நீங்க, உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு சிப்ளிங்ஸ் இருந்ததுன்னா அண்ணா, தம்பி, சிஸ்டர்ஸ் யாராச்சும் இருந்ததுன்னா இதெல்லாம் டினோட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஸோ இது வந்து நீங்க உங்க ரூம்ல வந்து இதை ஹேங் பண்ணும்போது எவ்ரி டைம் யூ see this you should remember that you all are equal in the eyes of God. So Jesus உங்களை கிங்டம் ஆஃப் காட்க்கு கம்பேர் பண்ணி and in his eyes நீங்க எல்லாருமே ஈக்குவல். ஸோ பை குட்டீஸ், அடுத்த செஷன்ல நம்ம பார்ப்போம். குட்டீஸ், ஃபர்ஸ்ட் கீ ஓபன் பண்ணிட்டோம், செகண்ட் கீ ஓபன் பண்ணிட்டோம், தேர்ட் கீ ஓபன் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஃபோர்த் கீ. வாங்க நம்ம ஓபன் பண்ணிடலாம். ஹாய் குட்டீஸ், நேத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வசனம் படிச்சோம்ல. இன்னைக்கு ஒரு புது வசனத்தை பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அக்கா ஒரு டிப் சொல்றேன். எப்பவுமே நம்ம வசனம் சொல்லும் போது ஃபர்ஸ்ட்லயும் ரெஃபரன்ஸ் சொல்லணும், வேர்ஸ் சொல்லி முடிச்ச அப்புறமும் ரெஃபரன்ஸ் சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அக்கா வசனம் சொல்லித்தரேன், அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்து வேர்ஸ் படிக்கலாம். யோவான் 6:11. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தியில் இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். யோவான் 6:11. இப்போ அக்கா சொல்லித்தர, நீங்க கூட ரிப்பீட் பண்ணுங்க. யோவான் 6:11. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தில் இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். யோவான் 6:11. ஃப்ரெண்ட்ஸ், மெமரி சூப்பரா கத்துட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இப்போ கூட உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ், இன்னொரு சூப்பரா ஒரு குட்டி சாங் நம்ம பாத்துடலாமா? Suvalina
பிள்ளைகளாகிய நீங்க ரொம்ப ஸ்பெஷல்னு நம்ம இன்னைக்கு பார்த்தோம்ல. செல்ல பிள்ளைகளாகிய உங்களுக்கு ரொம்ப செல்லமா நம்ம ஜோ ஆண்டி கதை சொல்ல வெயிட் பண்றாங்க. வாங்க போலாம். ஹலோ குட்டீஸ். ஹலோ 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 குட்டீஸ், உங்க ஜோ ஆண்டி வந்திருக்கிறேன். 3 days VBS ரொம்ப நல்லா இருந்ததுல்ல? ஆமா, அழகா ஸ்டோரிஸ் கேட்டோம். ஆமா, நிறைய படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? சரி, இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போறோம்? ஆனா லெசனுக்கு போறதுக்கு முன்னால ஒரு குட்டி ஜோ பண்ணிடலாமா? பிதாவே எங்க கூட இருங்க அப்படின்னு கேட்கலாமா? அன்புள்ள பரமபிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்கு உமக்கு நன்றி. எங்களுக்காக உங்களுடைய மகன் இயேசுவை இந்த உலகத்துல அனுப்புனீங்க. இயேசுவானவர் மூலியமா நாங்க ராஜா மிகுந்த கிருபைகளை பெற்றிருக்கிறோம். நாங்க எல்லாரும் ரொம்ப விலைமதிக்க முடியாத விலையேற பெற்றவங்க. நாங்க ஸ்பெஷல், நாங்க சோசன். ஆம் இயேசு சுவாமி எங்களுக்காகவே இந்த உலகத்துல சுற்றி இருந்தாங்க. உங்களுக்கு நன்றி. இன்னைக்கு லெசன்ல கூட நீங்க எங்க கூட பேசுங்க. நீங்க பேசும்போது நாங்க ஒத்து கவனிக்க எங்க கிருபை செய்யுங்க. நாங்க எங்கெல்லாம் எங்களை மாத்திக்கிறோம்னு எங்களுக்கு சொல்லித்தாங்க. நாங்க எங்களை சரி பண்ணணும்னு எங்களுக்கு சொல்லித்தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் தயவுள்ள பிதாவே, ஆமென். சரி தம்பி தங்கச்சி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? டிசைபிள்ஸ் இல்ல சீஷர்கள் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சீஷர்கள்னு யாரு? யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்றாங்களோ, பின்தொடராங்களோ, அவருக்காக வாழ்றாங்களோ, அவருடைய காரியங்களுக்கு தனியா செலக்ட் பண்ணி தனியா பிரித்தெடுக்கப்படுறாங்களோ அவங்கெல்லாம் யாரு? டிசைபிள்ஸ். அந்த மாதிரி தனியா ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் 4 பேர் என்ன பண்ணாங்க? பிரித்தெடுத்தாங்கல்ல. அந்த இடத்துல கடல்ல மீனே கிடைக்காத போது மீன் எடுத்து மீனை வர வச்சாங்க. அது மூலியமா அந்த டிசைபிள்ஸை செலக்ட் பண்ணாரு. அப்ப அந்த டிசைபிளுக்கு என்ன உணர்த்தினாரு? ரிப்பென்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க? ஒபே பண்ணப்பட அவங்க என்ன சொன்னாரு? ஸ்பெஷல்ன்றத புரிஞ்சுக்க வச்சார் இல்லையா? ஆமா, சூஸ் பண்றாரு. அவங்களை என்ன பண்ணாரு? சூஸ் பண்ணிட்டு ஸ்பெஷல்ன்றத நான் ஸ்பெஷல் அப்படின்னு. அப்புறம் என்னாச்சு? 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு போஷிக்கும் போது அந்த டிசைபிள்ஸ்க்கு எக்யூப் பண்றாரு, டிசிப்ளின் சொல்லி தராரு. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுக்குமா? ஸ்பெஷல்ன்றது என்ன பண்றாரு? சொல்லி தராரு. அப்புறம் காற்றையும் கடலையும் அதட்டி அடுத்தாரு. அப்போதைக்கு நிறைய டிசைபிள்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா? முதல்ல 4 டிசைபிள்ஸ் தொடர்ந்து 12 டிசைபிள்ஸ் ஆயிடுச்சு ஜீசஸ்க்கு. இந்த 12 டிசைபிள்ஸும் ஜீசஸ் கூடயே இருந்தாங்க. ஜீசஸ் கூட படுத்தாங்க, ஜீசஸ் கூட பேசிக்கிட்டே இருந்தாங்க, ஜீசஸ் சொல்றதெல்லாம் கேட்டாங்க, ஜீசஸ் கிட்ட இருந்து நிறைய படிச்சாங்க. ஏன்னா ஜீசஸ் அவங்களை என்ன பண்ணாரு? சூஸ் பண்ணிட்டு அவங்களை எப்படி வச்சிருந்தாரு? ஸ்பெஷலா வச்சிருக்காரு. இன்னைக்கு நீங்க 4 பேரும் கூட, நீங்க எல்லாரும் கூட ஏசாமி கூடயே நடக்கணும், ஏசாமி சொல்றதையே கேட்கணும், ஏசாமி பிள்ளைகளாவே இருக்கும் பொழுது நீங்களும் யாரு? ஸ்பெஷல். ஏசு சுவாமி செய்யற அற்புதங்களை உங்க வாழ்க்கையில பார்க்கலாம். இன்னைக்கு இதை பேஸ் பண்ணி தான் ஏன் நீங்க சொல்றேன்னு தெரியுமா? இன்னைக்கு வெரி வெரி பியூட்டிஃபுல் லெசன் நான் எடுக்க போறேன். தங்கச்சிமா ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா? ஜீசஸ் டிசைபிள்ஸ் எங்க போனாலும் ஒன்னா போவாங்கன்னு சொன்னேன்ல. அப்படி போற நேரத்துல நிறைய சின்ன பிள்ளைங்க, இன்னைக்கு நீங்க இங்க வந்தீங்கல்ல, நம்ம இந்த லெசன் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க 4 பேர் சேர்ந்தவொன்னு என்ன பண்ணீங்க? ஜாலியா விளையாண்டீங்களா? என்ன விளையாண்டீங்க? ஹைட் அண்ட் சீக். மேலெல்லாம் ஓடி விளையாண்டீங்கல்ல, காட்டுக்குள்ள எல்லாம் போனீங்களே, எவ்வளவு ஜாலியா இருந்ததுல. ஆமா, அப்படி விளையாடிட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஜீசஸ் வராருன்னமோ உண்மையிலேயே சந்தோஷம் வந்திருக்காதா? உடனே அவங்க அம்மா அப்பெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? இழுத்துட்டு ஓடி இருப்பாங்கல்ல. ஏன்னா ஜீசஸ் எங்க போனாலும் மிராக்கிள்ஸ் பண்றாரு, எங்க போனாலும் அற்புதம் பண்றாரு. அப்போ அவரை பார்த்த உடனே என்ன, ஐயோ ஜீசஸ் என் பிள்ளைங்களை பிளஸ் பண்ண, இன்னைக்கு நம்ம மம்மி டாடி கூட என்ன பண்ணுவாங்க? ஜீசஸ் ஷுட் பிளஸ் மை சைல்டு ஆசைப்படுறாங்களம்மா. நம்ம மம்மி டாடி ஜீசஸ் நம்மளை பிளஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களம்மா. அப்ப அன்னைக்கு அவங்களும் அந்த மாதிரி தானே ஆசைப்பட்டிருப்பாங்க. எடுத்துட்டு ஓடினாங்க. அண்ணா
ஜீசஸ் கூடயே இருக்கிறாங்க, ஜீசஸ் கூடயே நடக்கிறாங்க, ஜீசஸ் அவங்கள சூஸ் பண்ணியிருக்காரு, ஸ்பெஷல்ன்றது உணர்த்துறாரு, நிறைய மிராக்கிள்ஸ் காட்டுறாங்க. யாருக்கு? டிசைபிள்ஸ்க்கு. எல்லாமே பார்த்தா இந்த டிசைபிள்ஸ் ஏன் தான் இப்படி இருக்கிறாங்கன்னே தெரியல. எல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க பேரண்ட்ஸ் யாரெல்லாம் அந்த குட்டி பிள்ளைங்க கூட ஏய் போ போட்டு போட்டு சொல்லிட்டு திட்டி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. They rebuked them. ஆனா ஜீசஸ் என்ன பண்ணார் தெரியுமா? உடனே அப்படி பார்த்துட்டு அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அவர் சொன்னாரு, நோ, ஏன் அவங்களை அப்படி பண்றீங்க? அந்த மாதிரி பண்ணவே கூடாது. சின்ன பிள்ளைங்களே நீங்க அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அவங்க எல்லாம் என்கிட்ட தான் வரணும் அப்படின்னாரு. தம்பி தங்கச்சி, சின்ன பிள்ளைங்கன்றது யார் தெரியுமா? இவ்வளவு குச்சி பாப்பா மட்டுமா இல்ல, 18 years வரைக்கும் நீங்க எல்லாருமே இயேசு சுவாமிக்கு சின்ன பிள்ளைங்க தான். சரியா? நீங்கெல்லாம் ஸ்பெஷல். எப்படி டிசைபிள்ஸ் ஸ்பெஷலி சோசன் அண்ட் யா ஸ்பெஷல் சொன்னோ, அதே போல சில்ட்ரன் ஆர் வெரி ஸ்பெஷலி சோசன் பை த லார்ட் அண்ட் யூ ஆர் ஸ்பெஷல் டு ஜீசஸ். நான் எப்படி டிசைபிள்ஸ் சொன்னேனோ, டிசைபிள்ஸை போல உங்களை என்ன பண்ணாரு, சின்ன பிள்ளைங்களை ஒரு டிசைபிளா பாக்குறாரு. எப்பொழுதுமே நீங்க என்ன பண்ண, அவர் கூடயே இருக்கணும், அவரோட பேசணும், அவரோட இது பண்ணணுன்றது ஜீசஸ்க்கு ரொம்ப இஷ்டம். யூ ஆர் ஸ்பெஷலி சோசன். அதை தான் இந்த டிசைபிளுக்கு சொல்றாரு. ஏன் உங்களை விரட்டினீங்க? அப்படிலாம் பண்ணக்கூடாது. அவங்கள விடுங்க, அவங்கெல்லாம் என்கிட்ட இருக்கணும். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் என்னது, பரலோக ராஜ்யம் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு தான் சொந்தம். தம்பி தங்கச்சி, ஆஞ்சி இந்த வீடு கட்டணும். கட்டி வந்த உடனே நிறைய பேர் எங்க வீட்டுக்கு வந்தாங்க, கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, பிரியாணி சாப்பிட்டாங்க. முடிச்ச உடனே எங்க போயிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா இந்த வீட்டுல யாரு இருந்தது? ஜீசஸ் கூட யார் இருந்தா? நாங்க தானே. வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க, நாங்க போனோமா? நாங்க போல. ஏன் நாங்க போகல? வெரி குட், பிகாஸ் திஸ் இஸ் மை ஹவுஸ், திஸ் இஸ் மை ஓன் ஹவுஸ். அப்படி ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் காட் இட்ஸ் யோர்ஸ்ன்றாரு. எனக்கு எப்படி இந்த வீடு சொந்தமோ, அந்த கிங்டம் ஆஃப் காட் உனக்கு சொந்தமா. எவ்வளவு பெரிய கிஃப்ட்டுமா! உங்க மம்மி டாடினால ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்க முடியுமா? உங்க டீச்சர்ஸ்னால கொடுக்க முடியுமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்னால கொடுக்க முடியுமா? யாருனால? ஜீசஸ்னால மட்டும்தான் அவருடைய கிங்டம். கிங்டம்னா என்னது? ஒரு ராஜா இருந்து நிறைய பேர் ரூல் பண்ற பத்தியா, அதுதான் கிங்டம். அப்ப அந்த கிங்டம்ல யாரு ரூல் பண்ண போறாராம்? Jesus rule பண்ணுவாரு. You want the children to go to heaven. Heaven, yes. That heaven is your own. What a great gift. Like somebody is giving the house as a gift for you. God is giving the kingdom of God to you. Very great gift. Nobody can give. You're very special. அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு பெரிய ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. கிங்டம் ஆஃப் ஹெவன் இவங்களுக்கு மட்டும் கிடையாது. நீங்கெல்லாம் இருக்கீங்களே டிசைபிள்ஸ், நீங்க எல்லாருக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று சொல்றது கேட்டுக்குங்க. நீங்க எல்லாரும் இந்த சின்ன பிள்ளைங்களை போல மாறலன்னா உங்களுக்கு கிங்டமே கிடையாதுன்ட்டு. ஏன் ஆண்டி சின்ன பசங்க மட்டும் ஸ்பெஷல்? ஆண்டி சின்ன பசங்க மட்டும் ஸ்பெஷல் தாமா ஜீசஸ்க்கு. அதனால தான் அவர் என்ன சொன்னாரு, இந்த பிள்ளைங்களை போல நீங்க மாறலன்னா உங்களுக்கு கிங்டம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா அப்படி சொன்னாரு? சில்ட்ரன் அப்படின்னு எடுத்துக்கும் போது யாருக்குமே இல்லாத ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. என்ன ஸ்பெஷல் கேரக்டர்? யாரையுமே சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, நம்புவாங்க. சரியா? ஜீசஸ் என்ன பண்றாரு, அவரை நம்பணும்னு ஆசைப்படுறாரு. சின்ன பிள்ளைங்க எப்பொழுதுமே யாரு சார்ந்து இருப்பாங்க? அம்மா அப்பா. அம்மா அப்பா எப்பவும் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன வேணும்? சின்ன பிள்ளைங்களுக்கு கூடவே வேணும். அம்மா அப்பா இல்லைன்னா அந்த சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? இருப்பவங்களாம் அழுது கழிக்கா வந்துடும்ல. ஆமா, they want their mother to be with them. They love to have their father with them. Is it not? Like that. That is why children are special. Why? Jesus என்ன சொல்றாருன்னா, நீ சின்ன போன ஆகணும்னா அம்மா அப்பாவை எப்படி சின்ன பிள்ளைங்க சார்ந்திருக்காங்களோ, நான் உனக்கு அம்மா, நான் உனக்கு அப்பா, நீ என்ன பண்ணணும்?
என்னையே சார்ந்திருக்கணும். அப்போ சின்ன பசங்கள்லாம் ஜீசஸ்க்கு ஸ்பெஷல். ஆமா, எஸ், யூ காட் த பாயிண்ட். யூ ஆர் வெரி வெரி ஸ்பெஷல். ஓகே, இன்னொரு விஷயம் தெரியுமா? செகண்ட் ஒன்னு சொல்றேன். சின்ன பிள்ளைங்க அம்மா அப்பாவை சார்ந்திருப்பாங்கன்னு சொன்னேன்னா, இன்னொரு பெரிய குட் கேரக்டர் சின்ன பிள்ளைங்க கிட்ட இருக்கு. என்ன தெரியுமா? தே கீப் நோ ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ராங் டூயிங்ஸ். எல்லாம் ஒருத்தருக்கு சண்டை போட்டு, நம்ம ஸ்கூல்ல நீங்களே சொல்லுங்க, எல்லாம் சண்டை போட்டுருக்கா உன்கிட்ட பேச, அவன் அப்படிலாம் பண்ணாடி, அதனால நான் அவகிட்ட இனிமேல் நான் பேசவே மாட்டேன். நாளைக்கு அவன் வந்து என்கிட்ட பெண்ணு கேட்டானா பாரு, நான் பெண்ணு கொடுக்கவே மாட்டேன். அவன் என்ன பண்ணது தப்பு தெரியுமா, நேற்று நான் அதை சொல்லவே இல்லை, அதெல்லாம் அவன் சொன்னான், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் பேசுறோம்ல. ஆனா பேசினாலும், இனிமேல் நான் பேசவே மாட்டேன்னு சொன்னாலும், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா கூடும்போது என்ன பண்ணிடுறோம், அதெல்லாம் மறந்துட்டு ஒன்னா என்ன பண்றோம், ஓடி போய் விளையாடுறோம். தட்ஸ் a ஸ்பெஷல் கேரக்டர் ஆஃப் சில்ட்ரன். உங்களால தான் அந்த மாதிரி இருக்க முடியும். நாங்க பெரியவங்கள ஒரு சில நேரங்களை யாராவது எங்களுக்கு தப்பு செய்தா, அவங்க செய்த தப்பு எங்க உள்ளங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு, இருந்துகிட்டே இருக்கு. உங்களை போல நாங்க என்ன பண்ணணும், மறந்துடணும். தட் இஸ் வை யூ ஆர் ஸ்பெஷல். இப்ப புரிஞ்சுதா? இவ்வளவு குட் கேரக்டர்ஸ் இருக்க பிள்ளைங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் எதுல இடம், கிங்டம். ஃபர்ஸ்ட் இடம் இல்ல, அந்த கிங்டமே உங்களது தான் சொல்லிட்டார். சச் a great. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு என்னது, லவ். they love each other. இல்ல, இப்ப இன்னைக்கு ஜோ ஆண்டி கிட்ட பழகுறீங்க, இன்னொரு வாட்டி ஜோ ஆண்டி உங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு ஜோ ஆண்டி வந்துட்டாங்க அப்படின்னு உங்களை அறியாம சந்தோஷம் வருது இல்ல? ஏன்? யூ லவ் மீ. பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஜோ ஆண்டிக்கு வர வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் எடுக்க வந்துடுது அப்படின்னா இல்லம்மா. ஆனா உங்களுக்கு அப்படி சொல்ல பிடிக்குமா? எங்க ஜோ ஆண்டி வந்துட்டாங்க, யூ வில் பி ஹாப்பி பிகாஸ் தட்ஸ் a nature of children. இதுக்கு மேல நிறைய குட்டி நேச்சர்ஸ் நிறைய உங்களுக்கு கத்துக்கணும். உட்காந்து கதை சொன்னா நல்லா கத்துக்கிறதுக்கு கதை கேட்க பிடிக்கும்ல, பெரியவங்க பேசா கதை கேட்க பிடிக்கும்ல. இன்னும் இதெல்லாம் உங்ககிட்ட இருக்க குட் கேரக்டர்ஸ் ஜீசஸ் கொடுத்துருக்காரு. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஜீசஸ் சின்ன பிள்ளைங்க கொடுத்துருக்காரு. அப்ப என்ன எதிர்பார்க்கிற, பெரியவங்க கூட என்ன பண்ண, மத்தவங்க செய்த தவறுகளை மனசுல வைக்க கூடாது. எப்பொழுது அம்மா அப்பாவை சார்ந்து இருக்கிற மாதிரி ஜீசஸ சார்ந்திருக்கணும். எப்பொழுது என்ன பண்ணணும், இன்னசென்டா இருக்கணும், மத்தவங்க மேல அன்பா இருக்கணும். இது எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு இருக்க கேரக்டர்ஸ் பெரியவங்களுக்கும் வரணும்னு என்ன பண்றாரு இயேசு சுவாமி விரும்புறாரு. அதனாலதான் டிசைபிள்ஸ பார்த்து நீங்களும் இது போல மாறணும். They are specially chosen. They are special. Children are special. Children are chosen. Kingdom of God belong to them. இவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல், இவங்க சோசனு. கர்த்தருடைய ராஜ்யம் யாருக்கு சொந்தம்? இந்த பிள்ளைங்களுக்கு சொந்தம். இன்னைக்கு பெரியவங்க நீங்க டிசைபிள்ஸ் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன், நீங்க சோசன், நீங்க ஸ்பெஷல்னு காட்டிருக்கேன். நீங்களும் இந்த பிள்ளைங்க போல மாறல, உங்களுக்கு என்ன கிடையாது, கிங்டம் ஆஃப் ஹெவன் கிடையாது அப்படின்னாரு. அவ்வளவு லவ் வச்சுக்க தம்பி தங்கச்சி. இன்னைக்கு ஒரு காரியத்தோட நம்ம முடிக்க போறோம். இன்னைக்கு இந்த அழகா டிசைபிள்ஸை சூஸ் பண்ணி டிசைபிள்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணிட்டு வர ஜீசஸ், முக்கியமா அந்த டிசைபிள்ஸ்க்கு பிள்ளைங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட், உங்களை போல சின்ன பிள்ளைங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா? அப்போனா நீங்க என்ன பண்ணணும், இயேசு சாமிக்கு ஏத்தவங்களா நீங்க என்ன பண்ணணும், நடந்துக்கணும். எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஏசாமியோட வேதத்தை எப்பொழுதும் வாசிக்கணும், ஏசாமி கூடயே இருக்கணும். அவர் எப்போ டிசைபிள்ஸ்க்கு இதை சொல்லி கொடுத்தாரோ அப்பவே சின்ன பிள்ளைங்க உங்களையும் என்ன பண்றாரு, டிசைபிளா ஏத்துக்கிட்டார். சரியா? பிடிச்சிருந்ததா இன்னைக்கு லெசனு? சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேட்கணும். டெய்லி உங்களுக்கு மெமரி வர்ஸ் கத்து தராங்களே, வீட்டில் படிக்கிறீங்களா? படிக்கணும். சரியா? நம்ம ஜோக் பண்ணலாமா? இன்னைக்கு ஜீசஸ் கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஜீசஸ் அழகா அற்புதங்கள் செய்து நீங்க என்ன பண்ணீங்க, சின்ன டிசைபிள்ஸை செலக்ட் பண்ணீங்க, டிசைபிள்ஸை நீங்க ட்ரெயின் பண்ணீங்க, டிசைபிள்ஸ்க்கு வேண்டியதெல்லாம் செய்துட்டு வரீங்க, அவங்கள ஸ்பெஷலா வச்சிருக்கீங்க. அதே போல ஜீசஸ் எங்களை கூட ராஜா அவங்களுக்கு ஒரு கருவியா காமிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணலாமா?
அன்புள்ள பரம தகப்பனே, உங்களுக்கு நன்றி. நீங்க கொடுத்த இயேசு சுவாமிக்காக நன்றி. இயேசு சுவாமி எங்களை எவ்வளவு நேசிக்கிறாங்க. இயேசு சுவாமி எங்களை ஸ்பெஷலா எங்களை பார்க்குறாங்க. அவர் சூஸ் பண்ண ஸ்பெஷல் டிசைபிள்ஸ், அவர் சூஸ் பண்ண டிசைபிள்ஸ் கிட்டயே எங்களை ஸ்பெஷலா சொல்லியிருக்காங்க. அவருடைய கிங்டமே எங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா ஜீசஸ், ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. பிதாவே, நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் உங்கையிலே சார்ந்திருக்கணும், உங்களை நம்பணும், உங்களுடைய வேதத்தை நாங்கள் வாசிக்கணும், உங்கள் பிள்ளைகளாக இருக்கணும், எல்லார்கிட்ட அன்பாக இருக்கணும், நான் எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யணும். எங்களுக்கு இயேசுவின் மூலம் நாங்கள் ஜெபம் கேட்குறோம். நீங்கள் தான் எங்களுக்கு இறங்கி எங்களுக்கு இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு தரணும். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் தயவுள்ள பிதாவே. Thank you, cuties. You are chosen, you are special, and you are also lovely disciples chosen by God. You are special. Bye. 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 ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோசிக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு பார்த்தோம்ல. ஃபர்ஸ்ட் டே மிரா கூட்டிட்டு வந்தாங்க. நேத்து கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் கூட்டிட்டு வந்தாங்கல்ல. இன்னைக்கு கூட ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்காங்க. Stay tuned. Hi Pinky, how are you? Hi Rosie, I'm fine. எங்க VBSக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்க VBS ஸ்பெஷல் என்ன தெரியுமா? ரோசி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு. அப்படியா? தீம் இன்னைக்கு ஆக்சுவலா எங்க VBS தீம் you are special, you are chosen. Oh, I am special, I am chosen. Oh, yes Pinky. Oh, எவ்வளவு சூப்பர் இல்ல? ஆமா, இன்னைக்கு தீம் கூட அதுதான் சொல்லுது. Children are so special to Jesus. அப்படியா? ஆமா, என்ன ஆச்சு நான் சொல்லட்டுமா? இந்த குட்டி பிள்ளைங்க எல்லாம் இயேசுப்பா பார்க்கிறதுக்கு ஆசையா ஓடி வராங்க. ஆனா வந்தவங்கெல்லாம் இந்த சீஷர்கள துரப்புங்க, அவரை தொந்த பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அதட்டினாங்க. ஆனா இயேசு சாமி இதை பார்த்ததும் ஒரே வெசனமாயிடுச்சு அவருக்கு. ஐயோ, சின்ன பிள்ளைங்கள அப்படி சொல்லாதீங்க. சின்ன பிள்ளைங்க எனக்கு ரொம்ப வெறுப்பு. சிறு பிள்ளைகள என் இடத்துக்கு வர்றதுக்கு இடம் கொடுங்க, அவங்கள தடை பண்ணாதீங்க. ஏன்னா பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவங்களுடையதுதான் சொன்னாரு பிங்கி. ஓ சில்ட்ரன், நீங்க பாத்தீங்களா இயேசு சாமி எவ்வளவு நல்லவர் அப்படின்ட்டு? ஆமா பிங்கி, இயேசுப்பா அந்த குழந்தைங்களை கிட்ட வர சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்களை ஆசீர்வதிச்சாங்க. பாருங்களேன், சின்ன குழந்தைங்க இயேசு சாமிக்கு ரொம்ப பிரியம். ஏன்னா இந்த குழந்தைங்கள மாதிரி கள்ளம் கபடி இல்லாம அவரிடத்துல விசுவாசமா இருக்கும் போதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும்னு இயேசுப்பா இது மூலமா எல்லாருக்கும் சொன்னாங்க. ஐயோ, எவ்வளவு குட் நியூஸ் இல்ல இது? ஆமா, அதனால்தான் we are chosen, we are special. Yes, I am chosen, I am special. நம்ம ரெண்டு பேர் சொல்லி சேர்ந்து சொல்லலாமா? We are chosen, we are special, we are special. Children, நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்றீங்களா? We are special, we are chosen. Wait பண்ண பிங்கி, நான் சொல்ல என் பின்னாடி சொல்லு. We are special, we are chosen, we are chosen. Super. Thank you Pinky. Thank you. இதுக்கு ஒரு அழகான பாட்டு இருக்கு. நம்ம இப்படியே அந்த பாட்டை பாடி காட்டலாமா சில்ட்ரனுக்கு? சில்ட்ரன், நீங்க ரெடியா? ஓ, ரெடியா தான் இருப்பாங்க. பாடலாமா? ஓகே. ரெடி? 1 2 3. சொல்லமா? சின்ன தம்பி சொல்வாயா, உன் பெயர் என்ன சொல்வாயா? சொல்லிடுவேன் என் பெயரை,
இயேசுவின் செல்ல பிள்ளை என்று. சின்ன தங்கை சொல்வாயா, உன் பெயர் என்ன சொல்வாயா? சொல்லிடுவேன் என் பெயரை, இயேசுவின் செல்ல பிள்ளை என்று. குட்டீஸ், நம்ம இப்ப லாஸ்ட் செஷனுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் செஷன் என்னன்னு தெரியும்? டேனோ நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் கவனமா அதை கேட்கணும். ஓகேவா? ஹலோ குட்டீஸ், நான் தான் உங்கள் டேனோ. நான் உங்களை பார்க்குறதுக்கு இன்னைக்கு வந்திருக்கேன். சரி, நீங்கள் யார்? யூ ஆர் சோசன், யூ ஆர் ஸ்பெஷல், கரெக்டா? ஆனால் இன்னைக்கு கதையிலேருந்து இன்னொன்று கற்றுருப்பீங்களே, என்னது? யூ ஆர் சில்ட்ரன் அண்ட் யூ ஆர் ஸ்பெஷலி சோசன், கரெக்டா? ஆனால் சில்ட்ரன் ஏன் ஸ்பெஷலி சோசன்? ஜோஆண்டி சொன்னாங்களே, ஒரு லிஸ்ட் ஆஃப் குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருக்குது. இந்த குட் குவாலிட்டிஸ் உங்களை கடவுள்கிட்ட இன்னும் க்ளோஸர் ஆக்குது. ஆனால் பெருசாக நம்ம அந்த குவாலிட்டிஸ்லாம் விட்டுடுறோம். ஆனால் நம்ம வளரும் போது அந்த குவாலிட்டிஸை விடாமல் அப்படியே நம்ம கூடயே வச்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் முயற்சி செய்யலாமா? சரி, இந்த கதையில் சில்ட்ரனை பேரண்ட்ஸ் ஆவலாக எங்கே யார்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க? ஜீசஸ் கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் பேரண்ட்ஸ் நம்மளை ஜீசஸ் கிட்ட கூட்டிகிட்டு வர்றதுக்கு இந்த விபிஎஸ் மூலயமும் சரி, சர்ச்சுக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலயமா இப்படி இந்த பேரண்ட்ஸ் ஜீசஸ் கிட்ட அவங்க சில்ட்ரனை கூட்டிகிட்டு வரும்போது டிசைபிள்ஸ் அவங்கள அதட்டி தள்ளுறாங்க. ஏன் அதட்டி இருப்பாங்க? ஒரு குட்டி யோசனை பண்ணலாமா? டிசைபிள்ஸ் யோசிச்சிருப்பாங்க, இவ்வளோ நாளாக நம்ம பார்த்தோம்ல, டிசைபிள்ஸ் யோசிச்சிருப்பாங்க, நாட் சோசன், நாட் ஸ்பெஷல், இவங்க ஏன் ஜீசஸ் கிட்ட இவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே தான் ஜீசஸ் என்ன பண்ணுறாரு? ஜீசஸ் டிசைபிள்ஸை திட்டுறாரு. சில்ட்ரன் ஆர் ஸ்பெஷலி சோசன், நான் அவங்களை தேர்ந்தெடுத்திருக்கேன், உங்களை எல்லாரையும் தேர்ந்தெடுத்திருக்கேன், அவங்கள என்கிட்ட வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கொஞ்சம் யோசிக்கலாமா? நம்மளும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டே சில டைம் ஹேட் பண்ணுவோம், அவங்கள தள்ளி விடுவோம். நீ என் கூட க்ளோஸ் ஆகக்கூடாது, எனக்கு இவன் ஃப்ரெண்டு, ஸோ இந்த எங்கள் கூட நீ க்ளோஸ் ஆகிட்டேன்னா என் ஃப்ரெண்டை பிரிச்சுடுவேன், ஸோ வேணாம் எங்கள் கூட வராது, இந்த மாதிரி நிறைய பேர் தள்ளி விடுவோம். சில டைம் நம்ம மற்றவங்கள ஜீசஸ் கிட்ட வராமல் தடுக்கவும் செய்கிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது ஜீசஸ் நம்மளை பார்த்து ஒன்று சொல்கிறாரு, யூ ஆர் சோசன் அண்ட் ஸ்பெஷல் டு மீ. அந்த மாதிரியே த அதர் பர்சன்ஸ் ஆல்சோ chosen and special to me. So together, நானும் சரி, என்னோட பிரதர்ஸ், சிஸ்டர், ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே டுகெதர், நீங்கள் உங்களோட பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டுகெதர் we are chosen by God. ஸோ நம்ம ஒன்றா we are specially chosen and together God has a great purpose for us. ஓகே சில்ட்ரன், ஒரு ப்ரேயர் பண்ணலாமா? சரி. ஹெவன்லி ஃபாதர், நாங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம் கர்த்தாவே. நீங்கள் எங்கள் எல்லாரையும், எங்களை மட்டும் இல்லை, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா சூஸ் பண்ணியிருக்கீங்கள கர்த்தாவே. வி ஆர் ஆல் ஸ்பெஷல் டு யூ. அதனால் நாங்கள் எல்லோரும் ஒன்றா நீங்கள் சொல்கிற மாதிரி உம்முடைய சித்தத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமென். இன்னைக்கு 4th டே VBS நம்ம சூப்பரா முடிச்சிட்டோம். நீங்க எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். வழக்கம் போல உங்க ஒர்க் ஷீட்டை எங்களுக்கு மறக்காம அனுப்பிச்சு விடுங்க. நாளைக்கு இதே நேரம் உங்களை மீட் பண்றோம். Until then, bye from Mabel Akka.